नमस्ते छात्रों, इस वीडियो पर हम प्रवीण पूर्वाद द्वितीय पत्र के महत्वपूर्ण प्रश्नों के बारे में और प्रश्न पत्र के नमूने के बारे में कुछ जानकारी देना चाहती हूँ। अभी हम सिलेबस के बारे में देखते हैं। पहला, द्वितीय पत्र में हिंदी साहित्य का संक्षिप्त इतिहास आएगा, दक्षिणी कथाएं आएगा, उसके साथ दक्षिण में हिंदी प्रचार आंदोलन का इतिहास। ये तीनों आपका द्वितीय पत्र का सिलेबस है। फर्स्ट பாருங்க, हिंदी साहित्य का संक्षिप्त इतिहास. இது பயங்கர வாஸ்ட் சிலபஸ். ஆனா அது அழகா ஷார்ட் பண்ணி நம்மளுக்கு சபால புக் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவ்வளோ படிக்க முடியாதவங்க கூட நீங்க ரமணா கைடு யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க அந்த ஸ்கோர் பண்ண முடியும். இதுல எப்படின்னா கால் விபாஜன், ஹிந்தி இலக்கியத்துல முக்கியமே கால் விபாஜன். கால் விபாஜன்னா ஹிந்தி இலக்கியத்தை 4 வகையா பிரிப்பாங்க. ஒவ்வொரு காலமும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் முடியறது, அந்த மாதிரி 4 கால விபாஜனா இருக்கும். அது வரும் இந்த ஃபர்ஸ்ட் ரோமன்ல. வீர்காத்தா கால், ஆதி கால், ஆதுனிக் கால், இந்த மாதிரி. அப்புறம் செகண்ட் ரோமனும் சேம் தான். எதுல இருந்து வரும்னா இந்த संक्षिप्त इतिहासல இருந்து தான் செகண்ட் ரோமனும் வருது. உங்களுக்கு இந்த संक्षिप्त இதிகாசம் நீங்க கிளியரா படிச்சீங்கன்னா அதுல என்னன்னா கால் விபாஜன், அப்புறம் எந்தெந்த காலத்துல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிச்சு, அதாவது நாடகம், இலக்கியம், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, காவியம், கவிதைகள், இந்த மாதிரியான பகுதிகளை பத்தி எல்லாம் எந்தெந்த காலத்துல வந்து கவிதைகளா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது எப்போ வந்து உரைநடையா மாறுச்சு நம்மளுடைய ஹிந்தி இலக்கியத்துல, இது எல்லாம் தான் டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. இந்த மட்டும் நம்ம படிச்சோம்னா 50 மார்க் உங்களுக்கு இந்த இதிகாஸ்க்கு மட்டுமே இருக்கு. அதனால கொஞ்சம் அதை டீப்பா நீங்க படிக்கணும். கால் விபாஜன் படிச்சுக்கோங்க, 4 கால் விபாஜன் இருக்கு, அதை 4த்தையும் படிச்சுக்கோங்க. அது கூடவே कविता के प्रमुख वादों, அதுக்கப்புறம் வந்து निबंध साहित्य के विकास, कृष्ण भक्ति शाखा, राम भक्ति शाखा, இதெல்லாம், அப்புறம் சகுண பக்தி, நிர்குண பக்தி, அப்புறம் சூர்தாஸ், கபீர்தாஸ், இதெல்லாம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு 50 மார்க்ஸ் கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரோமன்லயும் 15 மார்க்ஸ் எஸ் எழுதுவீங்க, செகண்ட் ரோமன்லயும் இதை பத்தி தான் 15 மார்க்ஸ் எஸ் எழுதுவீங்க. தேர்ட் ரோமன்ல மட்டும் டிம்பனியா வரும். டிம்பனியால எனி 20 மார்க்ஸ்க்கு எனி 4 அந்த ஷார்ட் நோட்ஸ் எழுதுவீங்க. அந்த ஷார்ட் நோட்ஸ்ல பிருத்திவிராஜ் ராசோம், ரஸ்கான், ரகசியவாத், சாகேத், பிருஷ்டி மார்க், சூர் சாகர், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி மோஸ்ட்லி கேட்பாங்க. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப இந்த 3 ரோமன் 50 மார்க் உங்களுக்கு அந்த சாகித்யிலே முடிஞ்சு போச்சு. இतिहास, அதாவது ஹிந்தி சாகித்ய கா இतिहास முடிஞ்சு போயிடுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் வரும்போது தக்ஷிணி கதாயே வரும். தக்ஷிணி கதாயேனா தென்னிந்திய மொழிகள்ல எழுதின ஸ்டோரிஸ அப்புறம் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்க படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க வந்து என்ன சொல்றது, அதை ஒரு கதையா படிச்சீங்கனாலே அதை வச்சு நீங்க அழகா எழுதிடலாம். அது தக்ஷிணி கதாயே. அதுல வந்து மேரி பத்னி, கர்மவீர், இதெல்லாம் இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. அதுக்கும் 15 மார்க்ஸ் அந்த எஸ்ஏக்கு. நெக்ஸ்ட் டிம்பனியா, அந்த தக்ஷிணி கதாயில வரக்கூடிய கேரக்டர்ஸை பத்தி எழுத போறீங்க. அது 2 கேரக்டர் எழுதுனீங்கன்னா 10 மார்க்ஸ். 4 கொடுப்பாங்க, அதுல 2 எழுத போறீங்க, சாய்ஸ் இருக்கு. அதனால தக்ஷிணி கதாயில எத்தனை லெசன்ஸ் வருதோ அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. அப்ப நீங்க இந்த 25 மார்க்ஸ் தாராளமா அட்டென்ட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் 6th ரோமன், किसी एक पर लेख लिखिए, இதுவும் 15 மார்க்ஸ். இது எதை பத்தினா 6th and 7th ரோமன் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார் சபாவை பத்தி தான். தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார் சபா எப்படி உருவாச்சு, எந்தெந்த மாநிலங்கள்ல இது இருக்கு, எப்படியெல்லாம் இதுக்காக போராடினாங்க, யார் யாரெல்லாம் இதுக்காக நம்ம முயற்சி எடுத்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி தான். அதாவது விடுதலைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, நம்மளோட விடுதலைக்கு அப்புறம் என்னென்னலாம் மாற்றங்கள் வந்துச்சு, எந்தெந்த மாநிலத்துல இந்தி இருக்கு இல்ல, இது எல்லா டீடைல்ஸும் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபாவுடைய உழைப்பு மொத்தமே இந்த எஸ்ஏவை படிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்றதுங்க, ஸ்டோரி மாதிரி படிக்கலாம், அழகா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இதுல 6th रोमन 15 मार्क्स. दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की गतिविधियों के बारे में संक्षेप में एक निबंध लिखिए. அப்புறம் आंध्र प्रदेश में हिंदी प्रचार, केरल में हिंदी प्रचार, कर्नाटक में हिंदी प्रचार, இதே மாதிரி தான் வரும்.
இது எழுதுனீங்கன்னா எனி 1 2 கொடுப்பாங்க, எனி 1 எழுதுனா 15 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு டிம்பனியம், அது எனி 2 எழுதணும், ஒரு டிம்பனிக்கு 5 மார்க்ஸ், 2 டிம்பனிக்கு 10 மார்க்ஸ். நீங்கள் இந்த லாங் ஆன்சர்ஸ் படிச்சாலே இதுலேருந்தே அதை நம்ம கவர் பண்ணிடலாம். 4 கொடுத்து 2 எழுதணும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செகண்ட் பேப்பர் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், செகண்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். தக்ஷிணி கதாயே, ஹிந்தி பிரச்சார் சபா அண்ட் தென் சாகித்ய ஹிந்தி சாகித்ய கா இத்திஹாஸ், இது 3 சிலபஸ் தான் வருது. அதனால நீங்கள் இப்போதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்.